நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமையடி. வணக்கம் நான் ஷோ பால்சனைஸ் பிசி பரம் பால்சனைஸ் மிஸ்டர் ஃபால்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம மாரி செல்வராஜ் சார் எழுதி இயக்கிய வாழைப்படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குட்டி பசங்க, சிவனேந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இவர் தான் மெயின் ஹீரோ மாதிரி, அண்ட் சேகர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். ரெண்டு பேரும் பயங்கர ஆராத்துங்க, பயங்கர குறும்பு, பயங்கர சேட்டை. அந்த வயசுக்கு ஒரு 8வது படிச்சுட்டு இருக்காங்க பசங்க. ஸோ அந்த வயசுக்கு ஏற்ற சேட்டை குறும்பு எல்லாமே இருக்குது. ஸ்கூலில் செம ஃபன் பண்ணுறாங்க, செம ஜாலி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த சிவனேந்தன்கிற கேரக்டருக்கு வந்து டீச்சர் மேலே ஒரு அதீதமான பாசம், ஒரு பியூட்டிஃபுல்லான கியூட்டான அஃபெக்ஷன். சரியா, அதில் எந்த வகை வல்கேரிட்டியோ டர்ட்டி தாட்ஸ், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு அசிங்கமாக சில விஷயங்கள் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பாசம். நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் நாஸ்டாலஜிக்காக, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க. அவங்க வந்து இதை பண்ணும்போது நம்ம பார்த்து ரசிப்போம், சிரிப்போம், அண்ட் அவங்களுக்காக ஸ்பெஷலாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இமோஷன், ஒரு பியூரான இமோஷனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த குட்டி பையனுக்கும் நம்ம நிக்கிலா விமல் மேம்க்கும், அவங்க தான் டீச்சர் கேரக்டர் ப்ளே பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ராக் வந்து ஸ்கூலில் போயிட்டு இருக்குது. பட் இந்த ரெண்டு பசங்களே வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் கடன் பிரச்சனை. ஸோ அந்த கடன் பிரச்சனையை முடிக்கணும்னா வந்துட்டு அவங்க வீட்டாளர்கள் அம்மா அக்கா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தினம் வந்துட்டு இந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போய் இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற மாதிரி ஒரு வேலை. ரெண்டு வாழைத்தாறுகளை தலையில் வச்சுட்டு ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம். பட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் வேலை பார்த்தா பத்தாது. லீவ் அன்னைக்கு இந்த குட்டி பசங்களும் வேலை பார்க்கணும். அப்போ தான் வந்து கடனை சீக்கிரம் முடிக்க முடியும். இல்லாட்டி வந்து வட்டி கட்ட முடியாமல் போய் கடன்லேயே நம்ம வாழ்ந்துருவோங்கிற பயத்தில் லீவில் இந்த குட்டி பசங்களே வேலை பார்க்குற மாதிரி அவங்க வீட்டாளுங்க புஷ் பண்ணுறாங்க. இது அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமாக பிடிக்கல, பட் வேறு வழி இல்லாமல் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த வாழைத்தாரோட ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். சரிங்களா, அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன சம்பவம், அது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத கதைக்கலாம். இது தானே யார் எது சொன்னாலும் ஸ்பாயிலர் சொல்லிடுவேன். ஐ do not want to break the suspense for you all. ஸோ நீங்களே பாருங்கள். பேசிக்கலி இந்த கடனுக்காக வந்துட்டு தங்களையே வருத்திக்கிட்டு இந்த மொத்த குடும்பமே வேலை பார்க்குது. அந்த வருத்தலில் ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது ஒரு மாதிரி முடியும் படம். ஸோ இதுதான் கதைக்கலாம். சரிங்களா, இப்போது படத்தோட பாசிட்டிவ்ஸ். மாரி செல்வராஜ் சார் படம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு 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 கேரண்டீடு ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஒரு வேற மாதிரி ஒரு ஹிட்டோட தான் அந்த படம் வந்துட்டு முடியும். வந்து பட்டார்னு அடித்த மாதிரி இருக்கும் அந்த படம் பாட்டு வரும்போது. இந்த படமும் விதிவிலக்கல்ல. இந்த படத்தில் அதே மாதிரி ஒரு இம்பேக்ட், வேற மாதிரி ஒரு இம்பேக்ட். நம்மளுக்கு ஒரு மாதிரி உலுக்கிருச்சு. ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் அது எதாவது சொல்கிறேன், மறுபடியும் ஏதோ சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிரும். பட் அழ வச்சிருச்சு. அது மட்டும் சொல்லிடணும். ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ அந்த இம்பேக்ட், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த 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 ஒரு வே ஆஃப் டெலிவரிங் இருக்குது மாரி செல்வராஜ் சார்கிட்ட. ஸோ அந்த வே ஆஃப் டெலிவரி இந்த வாட்டி அடிச்சிருக்கு. இமோஷன்ஸை பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஸோ அது நம்ம யாராக இருந்தாலும் இந்த படம் மாட்டு வரும்போது ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட வருவோம். ஸோ அந்த வகையில் அந்த ப்ரெசன்டேஷன் அண்ட் அந்த இம்பேக்ட் கொடுத்தது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் படத்துக்கு பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இந்த குட்டி பசங்க காமெடி ஃபன் பண்ணியிருக்கானுங்க, ஜாலி பண்ணியிருக்கானுங்க. நிறைய இடத்துல நல்லா சிரிப்பு வருது, செம ஃபன்னாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த கமல் படம் ரஜினி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணுவாங்க, ஒரு மாற்று வரும். அது பாருங்கள் நீங்கள், சரியான ரிலேட்டிபிலிட்டி, அதெல்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல் எண்டிங் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த காமெடி ஒரு மாதிரி பயங்கர அழகாக கொண்டு போகுது படத்தை. நம்மளுக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சு பார்த்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது இந்த ரெண்டு பசங்களோடது. சரிங்களா, ஸோ அது செகண்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். மூணாவது பர்ஃபார்மன்ஸஸ் பிரித்து தள்ளியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸு கலையரசன் பிரதர் ஆகட்டும், திவ்யா துரைசாமி மேம் ஆகட்டும், அவங்க அம்மா கேரக்டர் ஆகட்டும், அந்த ரெண்டு குட்டி பசங்களாகட்டும், இந்த சின்ன பையன், இந்த சிவனேந்தங்கிற கேரக்டர் ப்ளே பண்ண பையன்லாம் வந்துட்டு அந்த பையனுக்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் டெபியூன்னு நினைக்கிறேன். ஐ do not know. அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா நேஷனல் அவார்டு கிடைக்கிறது கூட வந்துட்டு கம்மியே கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த பையன் என்னம்மா நடிச்சிருக்காங்க. அந்த பையன் சிரிச்சாலும் ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்க அப்படி பார்க்குறதுக்கு, அழுகிறது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக. அந்த பையன் என்ன இமோஷன் காட்டுறானோ அந்த இமோஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப 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 அழகாக நடிச்சிருக்கு. அப்படி எழுதி வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும்.
அந்த அளவு அந்த பையன் பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிறேன். தம்பி சூப்பர்ப்பா, செம்மையாக நடிச்சிருக்கேன். அண்ட் அந்த சேகர் பையனும் 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அண்ட் கலையரசன் பிரதர் ஒரு மாதிரி சட்டிலான ஒரு கேரக்டர், ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி சும்மா கசகசகசம் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ரோல். கலையரசன் பிரதர் ஒரு ரோல் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அவருக்குன்னு சில பவர்ஃபுல் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு மனுஷன். திவ்யா துரை பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வர பொண்ணு, அவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள், இந்த மருதாணி பார்க்கும் போதோ இல்லை வந்துட்டு கலையரசன் பிரதரை பிடிக்கும் போதோ, அந்த சின்ன சின்ன சட்டில் இமோஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கேரக்டர் ஆகட்டும், அந்த அம்மா கேரக்டர்லாம் கடைசியிலலாம் ஒரு மாதிரி அவங்க ஆக்டிங்கில் வேறு பர்ஃபார்மன்ஸு. எல்லாருமே இந்த சேகருங்கிற கேரக்டரோட அம்மா கேரக்டரும் சரி, எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரிச்சிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் 3rd பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அழகாக கிடைக்கும். அந்த வெறும் அந்த தோட்டம், அந்த வாழை தோட்டம், அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் தான் காட்டுறாங்க. குட்டி ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்குள்ளே தான் திரும்பி நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. சில ஷார்ட்ஸ் எல்லாம், சில அந்த எண்டில் போகும்போது சில அவுட் ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வந்து விளாண்டுருக்காங்க. அப்படியே ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், அந்த கலர் ஆகட்டும், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது விஷுவல்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அகைன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லிட்டோம். எடிட்டிங், பேசிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு போரே அடிக்கலைங்க படம். ஒரு மாதிரி உட்காந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக பார்த்தேன். எனக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே போர் வச்ச மாதிரி இல்லை. ஸோ எடிட்டிங்கோட பேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே அந்த இம்பாக்ட் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு பேஸ். ஸோ எடிட்டிங்கும் டாப் நாச். அண்ட் மியூசிக் சானா கிழிச்சிருக்காருங்க மியூசிக்கு. ஒரு சாங் தான் நான் கேட்டிருக்கேன், ஒரு சாங் தான் நான் ரியாக்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ரியாக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நான் நடுவில் ஃபீவர் வந்ததுனால என்னால் ரியாக்ட் பண்ண முடியாமல் போச்சு. எல்லா சாங்குமே வந்துட்டு அங்கே நான் தியேட்டரில் கேட்கும்போது இட் வாஸ் லைக் ஹிட்டிங் மீ ஆன் அ ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல். அந்த டியூனும் சரி, அந்த லிரிக்ஸும் சரி, இந்த இம்பேக்டும் சரி. கடைசியில் பாதவதி அந்த பாட்டு தான் ரியாக்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தான் கேட்டேன். பட் அந்த விஷுவலில் நான் அப்படியே போயிட்டேன். முடிஞ்ச அந்த பாட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த பாட்டு நான் கொஞ்சம் தெளிவாக கேட்கணும் லிரிக்ஸோட. பட் ஒரு மாதிரி அது ஒன்று பண்ணிச்சு அந்த பாட்டெலாம். அண்ட் அந்த ஸ்டார்டிங்கில் இந்த ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜா கதை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டெலாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த பாட்டுங்களும் சரி வேறு லெவல் இம்பேக்ட். அண்ட் பிஜிஎம்ஸும் சரி. சனா இஸ் வேறு மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன். படத்தை வேறு மாதிரி எலிவேட் பண்ணிட்டாரு. அண்டு வேறு சொல்லிட்டே போகலாங்க. எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் வெறும் பாசிட்டிவ்ஸ் தான். எனக்கு வந்து இந்த படம் வேறு லெவல் இம்பேக்ட். பொதுவாக வந்துட்டு இந்த ஆதிக்க வர்க்கம், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா டீல் பண்ணும் நம்ம மாரி செல்வராஜ் படம் இல்லை பாரஞ்சி சார் படம் போது. அந்த மாதிரி இது கிடையாது. கொஞ்சம் அந்த ஆதிக்க வர்க்கத்தோட திரும்ப லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஜோனில் இருக்காது. இது வேறு மாதிரி ஹிட் ஆகும். ஆனால் வந்து இது வேறு மாதிரி ஹிட் ஆகும். அதுவும் சொல்லிடுறேன், வேறு மாதிரி ஜோனில் தான் போகுது இந்த படம். ஆனால் வேறு மாதிரி ஹிட் ஆகும். யூ வில் அப்சல்யூட்லி லவ் இட். ஐ கேன் கேரண்டியூ. நீங்கள் வரும்போது ரொம்ப ஹெவி ஹார்ட்டோடு வருவீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் டெஃபினட்டாக பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் தான் படம் போகிறீங்கன்னா வாழை நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தாராளமாக பாருங்கள். இட் வாஸ் அ பிளாடி வண்டர்ஃபுல் மூவி. அண்ட் மாரி செல்வராஜ் சார் ஸ்ட்ரைக்ஸ் அகேன் yet another banger. அதனால் வந்துட்டு எனக்கு அந்த மனுஷன் எடுத்தாருன்னா பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கொடுத்தாரு. புது ஃபேஸஸ் வச்சும் அண்ட் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் இல்லாமல் கூட இந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக படம் கொடுக்க முடியுங்கிறத இந்த மனுஷன் நிரூபிச்சிருக்காரு. சின்ன பசங்க ரோல்ஸ் ஐ ப்ராமிஸ் அந்த பையன் சிவன் இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி நட்டிங்கிடுவாங்க அவன் பர்ஃபார்மன்ஸில். அந்த பையன்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஸோ தியேட்டரில் முடிஞ்சால் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ரிவ்யூ ஆன் வாழை. உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அதை நன்றி கூட சீக்கிரம் அடுத்த சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.